ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர், 75 ரூபாய்க்கு பெட்ரோல், 65 ரூபாய்க்கு டீசல், விவசாய கடன் ரத்து, கல்வி கடன் ரத்துன்னு அள்ளி விட்டீங்களே, ஒன்னையாச்சும் செஞ்சீங்களா? அவங்க கருணாநிதி காலகட்டத்திலிருந்தே இப்படிப்பட்ட உருட்டை தான் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அந்த திமுக தலைவர்களை நிக்க வச்சு கேள்வி கேட்டாலும் நீங்க கேட்கக்கூடிய இது மாதிரியான கேள்விகளுக்கு அவங்க கிட்ட பதிலே இருக்காது. அவங்களால வாய் திறந்து பேசவே முடியாது. திமுக தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள்ல ஏதாச்சும் ஒன்னாச்சும் நிறைவேற்றி இருந்தா கூட திமுக இந்த தேர்தலுக்காக இவ்வளோ காசை செலவு பண்ணி அவ்வளோ விளம்பரங்களை பண்ணி தற்புறமை பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. தங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் நடந்த சாதனைகளை மட்டுமே சொல்லி அவங்க தேர்தலில் நின்று இருக்கலாம், வின் பண்ணவும் செஞ்சிருக்கலாம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த தமிழக அரசியல் வரலாற்றில் திமுக அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் என்ன மாதிரியான சாதனைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி அதை சுட்டி காட்டி தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருக்காங்களா? இல்ல, பண்ணதே கிடையாது. அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் அவங்க செஞ்ச விஷயங்களை சொல்லி அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி தேர்தல் பிரச்சாரங்கள் பண்ணதே கிடையாது. வெறுப்பு அரசியல், பிரிவினைவாத அரசியல், போலி வாக்குறுதிகள், இதை மட்டுமே நம்பி அவங்க இருந்திருக்காங்க. இதை மட்டுமே நம்பி அவங்க அரசியலே பண்ணியிருக்காங்க. தமிழக மக்களும் மாத்தி அவங்களுக்கு சொல்லி மாத்தி ஓட்டு தான் போட்டிருக்காங்களே ஒழிய கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இவங்க சொன்னதெல்லாம் செஞ்சிருக்காங்களா, அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்து ஓட்டு போட்டதே கிடையாது. இந்த லட்சணத்துல தான் திமுகவின் அரசியல் வரலாறே இருக்கு. ஆனா நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையுமே நிறைவேற்றின மாதிரி பில்டப் பண்ணி பேசுவாரு பாருங்க, அதெல்லாம் தாங்க ஜீர்ணிச்சிக்கவே முடியல. ஆளுதான் உயரமா இருந்து என்ன பிரயோஜனம்? உயரத்துக்கு தகுந்த அறிவு இருக்கணும். கொடுத்த வாக்குறுதிகள்ல 2-3 மட்டும் நிறைவேற்றின மாதிரி பாவலா காட்டுற திமுக அவங்க ஆடுற ஆட்டத்தையும், கொடுக்காத பல வாக்குறுதிகளை நிறைவேற்றின பாஜக ஆடுற ஆட்டத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். அப்பதான் உங்களுக்கு புரியும் அப்பா ஸ்டாலின் ஆட்சி அப்படின்றது டப்பா ஆட்சிட்டு. ரைட்டு, இப்போ இன்னொரு குட்டி கிளிப்பிங் போடுறேன், அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இதை வேற பிரதமர் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. விடியல் பெண், விடியல் பயணம், உரிமை தொகை, தோழி விடுதுன்னு பராசக்தி, ஜனநாயகன், வான்கோழி, வெள்ளிக்கிழமை இதெல்லாம் சொல்லிட்டு போங்களேன். ஐயா முதல்வர் ஐயா அவரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு. அவர் சொல்ற விஷயத்துக்கும் இப்ப நீங்க பேசுற விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா அதுக்கு நீங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்? ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அரைகுறையா நிறைவேற்றின டப்பா திட்டங்கள் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுற விஷயத்துக்கு அங்கிருந்த ஊபிஸ்கள் வேற கைத்தட்டி விசிலடிச்சு ஆரவாரம்லாம் பண்றாங்க. உங்களுக்கு பதில் தெரியலனா பரவாயில்ல, உங்களுக்கு கேள்வியே தெரியலையே. உங்களுக்கு கேள்வி தெரியலையா இல்ல கேட்கிற கேள்வி புரியலையா? சரி, உங்களுக்கு தான் அந்த புரிதல் இல்லைன்னு பார்த்தா அங்கிருந்த கூட்டத்துக்கும் அந்த ஒரு புரிதல் இல்லை. நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியாமையே புரியாமையே கைத்தட்டி விசிலடிச்சு ஆரவாரம் பண்றாங்க. விடியல் பெண், விடியல் பயணம், உரிமை தொகை, தோழி விடுதுன்னு. இப்போ இந்த நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்களேன். இளம் பெண்களுக்கு தடுப்பூசி வழங்கும் திட்டம் இன்று தொடக்கம். இந்தியாவிலேயே முதல் முறையாக இளம் பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர். தமிழ்நாட்டில் 14 வயதுக்கு உட்பட்ட 3,38,649 பெண்களுக்கு முன்கூட்டியே அரசின் சார்பில் இலவசமாக HPV தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் இந்த ஊசியை இருமுறை செலுத்த ரூபாய் 28,000 செலவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்தியாவிலேயே முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாம தான் செய்யறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு. இந்த விவகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி இன்னொரு கோக்குமாக்கான ஒரு சம்பவத்தை தமிழகத்தின் பள்ளிக்கல்வித்துறை அவங்க ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. அதை நாம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்படி மார்த்தட்டி பேசிக்கிறாங்க இல்லையா, நாம தான் பண்ணோம், நாம தான் முதல் முறையாக பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க இல்லையா, இந்த விவகாரத்தை கொஞ்சம் ஃபேக்ட் செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க. சன் நியூஸ் பரப்பும் போலி செய்தி. இந்தியாவிலேயே முதல் முறையாக இளம் பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் என சன் நியூஸ் தமிழ் ஊடகமானது செய்தி வெளியிட்டிருந்தது.
இதன் உண்மைத்தன்மையை நமது ஃபேக்ட்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் சார்பாக ஆராய்ந்த போது இந்த தகவலானது தவறானதாகும். இதற்கு முன் பஞ்சாப் மாநிலமானது 2016லும், சிக்கிம் 2018லும், பீகார் 2024லும், மகாராஷ்டிரா 2026லும் என பல மாநிலங்கள் தமிழகத்திற்கு முன்பே இந்த திட்டத்தை மக்கள் நலன் கருதி தொடங்கியுள்ளது. இந்த தகவல்களை மறைத்து சன் நியூஸ் தமிழ் ஊடகமானது இது போன்ற செய்திகளை வெளியிட்டிருப்பது அவர்களின் நம்பகத்தன்மையை சீர்குலைக்கும் விதமாக உள்ளது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சன் நியூஸ், கலைஞர் செய்திகள், முரசொலி இவங்களெல்லாம் மக்கள் நம்புறதே கிடையாது. யாரும் நம்புறதே கிடையாது. இங்க மேட்ரு என்னன்னா, சன் நியூஸ் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை போட்டதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை பரப்புறாங்க, பயங்கரமா பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க பண்ணிருக்கக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் தான், உண்மையாலே நம்ம எல்லாருமே அதை பாராட்டியே ஆகணும். ஆனா ஒரு டேக்லைன் ஒன்று கொடுக்குறீங்க பாத்தீங்களா, இந்தியாவிலேயே முதல் முறையாக நாம தான் இதை கீழ்ச்சி தள்ளியிருக்கோன்ட்டு, அது தப்பு, அது தப்பு. அதுக்கு தான் இந்த ஒரு ஃபேக்ட் செக்கிங்கு. அது எப்படிதான் 2026லும் இப்படி கொஞ்சம் கூட கூச்சப்படாம வாய் கூசாம பொய் பேசிட்டு திரியிறாங்களோ. நாம இது மாதிரிலாம் பொய்யா பேசினா, பொய்யான விஷயத்தை பரப்புனா அதில் நம்ம மாட்டிப்போம், சீக்கிரமாகவே மாட்டிப்போம், மாட்டிக்கிட்டா நமக்கு தான் அதோடைய பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? ஏதோ 4 ஊபிஸ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, ஊடகங்களே இப்படிப்பட்ட கேடுகட்ட காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த விவகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் இருக்கார் இல்லையா, அவருடைய துறையில ஒரு நாராசமான நிகழ்வானது நடந்திருக்கு. அந்த ஒரு வீடியோவை சைட்ல போடுறேன், தயவு செய்து பாருங்க. குட் மார்னிங், உட்காருங்க. சர்விக்ஸ் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல முக்கியமான ஆர்கன் சர்விக்ஸ். சர்விக்ஸ பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி இத நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. இந்த வீடியோவை நீங்க யூடியூப் ஆட்ஸ்ல பார்த்திருக்கலாம், சொல்ல முடியாது. இப்போ பார்க்குற இந்த வீடியோல கூட நீங்க அந்த ஆடை பார்த்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆடை பார்க்கும்போது இந்த லேடி யாருன்னே தெரியல. அப்புறமா ட்விட்டர்ல தான் நம்ம நெட்டிசன்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த அம்மாவுடைய பிரபலமான வீடியோக்கள், அதாவது இவங்க ஆபாச இன்ஸ்டா பிரபலமாமா, பிரைவேட்டாக ஏகப்பட்ட ஷோலாம் பண்ணுறாங்களாமா, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் ஷோ காட்டுவாங்களாமா. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்த உடனேயே எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஏன்னா இதே மாதிரி தான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளம், அது இன்ஸ்டாவா வேற ஏதோ ஒன்லி ஃபேன்ஸா அப்படின்றது தெரியல, அவங்களும் இதை மாதிரி ஆபாசமான ப்ராப்ளம் தான். அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு வந்திருந்தாங்க. இப்போ என்னடானா தமிழக அரசனுடைய விளம்பரத்தில் இதை மாதிரி ஆபாச இன்ஸ்டா பிரபலங்களை கூட்டிகிட்டு வந்து நடிக்க வைக்கிறாங்க. நீங்கள் இந்த பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தில் இந்த ஷகிலா வரக்கூடிய சீனை பார்த்துருக்கீங்களா? ஞாபகம் இருக்குங்களா? அந்த ஒரு சீனை லிட்ரலி இவங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. மச்சான் ரொம்ப நல்ல டீச்சர், சூப்பர்ரா. உண்மையிலேயே நீ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கைன்னு நிரூபிச்சுட்டடா. டேய், நான் உன்கிட்ட இன்னும் நிறைய கத்துக்கணும்டா. தமிழகத்தில் ஆல்ரெடி ஏகப்பட்ட பாலியல் வன்முறைகள் நடந்துட்டு இருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த லட்சணத்துல 18+ கண்டென்ட் போடக்கூடிய இது மாதிரியான இன்ஸ்டா பிரபலத்தை வச்சுக்கிட்டு குழந்தைகள் காட்டக்கூடிய குறும்படத்துல நீங்க நடிக்க வைக்கிறீங்கன்னா என்னங்க இதெல்லாம்? முக்கியமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல பெண் குழந்தைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு கேசஸ் நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? நம்முடைய அன்பில் மகேஷ் அவர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு நடக்குதா? அன்பில் மகேஷ் அவர்களுக்கு தெரியாமே இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கா? திரு அன்பில் மகேஷ் அவருடைய துறையில தான் இப்பேற்பட்ட கேவலமான விஷயம் நடந்திருக்கு. இதெல்லாம் அமைச்சர் பார்வைக்கு போகுதா இல்லையா? அதுவும் அந்த வீடியோவில் காட்டுற பசங்க எல்லாமே ஸ்கூல் பசங்க, சின்ன பசங்க. அந்த பசங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த அக்கா யாரு, இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, இவங்க எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆனாங்க, இவங்க எப்படி பிரபலமாக இருக்காங்க, என்ன பண்ணி பிரபலம் ஆனாங்க அப்படின்றதெல்லாம் தேடி பார்த்துட்டு அவங்கள ஒரு முன்னுதாரணமாக வச்சு பசங்க தவறான வழிக்கு போனால் அதுக்கு யாரு பொறுப்பு? விளம்பரம் பண்ணுறது தப்பே கிடையாது. ஆனால் இங்கே 1008 பிரபலங்கள் இருக்காங்க, நல்ல முறையில் நல்ல விதமாக பேசக்கூடிய நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இங்கே இருக்காங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு பண்ண வேண்டியதானே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட இல்லாத காசா நீங்களா கூப்பிட்டீங்கன்னா நடிகர்கள் நடிகைகளே வருவாங்க, பெரிய ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகளே வருவாங்க, அவங்கள வச்சே பண்ணிட்டு போயிருக்கலாமே. எதுக்கு கேவலமான முறையில் பிரபலமாக இருக்கக்கூடிய இதை மாதிரி பிரபலங்களை வச்சுக்கிட்டு இதை மாதிரி வீடியோ பண்ணுறீங்க? அதுவும் இது கவர்மெண்ட் ஆடு, பசங்களை வச்சு வரக்கூடிய ஆடு. இந்த ஆடில் இப்படிப்பட்டவங்களை நடிக்க வைப்பீங்க? இது மாதிரியான நபர்களை நீங்கள் பிரபலமாக்குனீங்கன்னா, அதுவும் கவர்மெண்ட் ஆடில் நடிக்க வச்சிங்கன்னா அதை பார்க்கக்கூடிய பசங்களுக்கு என்ன தோணும்?
ஓகே, நாம இப்படிப்பட்ட வேலைகளை பண்ணா நமக்கு மரியாதை கிடைக்கும், காசு கிடைக்கும், கவர்மெண்ட்டே நம்மள ஆட்ல நடிக்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த பசங்க நினைப்பாங்க. அவங்க அவங்களுடைய எதிர்காலத்தை பாழாக்கிக்க மாட்டாங்களா? ஏன் இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம இது மாதிரியான காரியங்களை செய்றீங்க? எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகளினருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். நாம நிறைய தலித்திய அரசியல் பேசக்கூடிய தலைவர்களை பார்த்துருப்போம். கண்டிப்பா நாம எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்மளுடைய முன்னோர்கள் அவங்கள ரொம்ப மோசமா நடத்தியிருக்காங்க. அதனாலேயே நாம தலித்திய அரசியல் பேசக்கூடிய போராளிகளையும் தலித்திய அரசியல் பேசக்கூடிய அரசியல்வாதிகளையும் நாம சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஆனா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இங்க தலித்திய அரசியல் பேசக்கூடிய அரசியல்வாதிகள், போராளிகள், தலைவர்கள் இவங்க எல்லாருமே உண்மையாலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுறாங்களா அப்படின்றதுதான். இங்க 10 பேர்ல 8 பேரு நேரடியாகவோ மறைமுகமாகவோ திமுகவுக்கு சப்போர்ட் பண்றவங்களா தான் இருக்காங்க. அந்த மக்களுடைய ஓட்டுகள் சிந்தாம சிதறாம திமுகவுக்கு போகணும் அப்படின்றதுக்காக வேலை பார்க்கக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. மிக சொற்பமான நபர்கள் மட்டும்தான் உண்மையாலேயே தலித்திய மக்களின் உரிமைக்காக போராடக்கூடிய தலைவர்களா இருக்காங்க, போராளிகளா இருக்காங்க. மத்திய பாஜக அரசு அந்த மக்களின் வாழ்க்கையை மாற்றணும், அந்த மக்களை மேலே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு நிதியை கொடுக்குறாங்க, மத்திய அரசே நிதியை கொடுக்குறாங்க. அந்த நிதியை வச்சுக்கிட்டு மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசுகள் என்ன பண்றாங்கன்னா, தலித்திய மக்களின் மேம்பாட்டுக்காக செலவு பண்றாங்க. ஆனா நம்ம டப்பா திராவிட மாடல் அரசு இவங்க என்ன பண்றாங்கன்னா, கொடுக்கப்பட்ட நிதியை அந்த மக்களுக்காக உபயோகப்படுத்தாம கொடுக்கப்பட்ட நிதியை மறுபடியும் மத்திய அரசுக்கே ரிட்டர்ன் அனுப்பியிருக்காங்க. இது அப்பட்டமான திமுக அரசின் நிர்வாக தோல்வி. அதை தான் இது காட்டுது. திமுக காரங்களா மேடைகளை நீங்க பார்த்திருக்கீங்களா? தலித் மக்களை குறித்து பேசும்பொழுது தலித் மக்களின் உரிமைக்காக போராடுற ஒரே கட்சி நாங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. பட் ரியாலிட்டியை போய் பார்த்தீங்கன்னா விஷயமே வேற மாதிரி இருக்கு. உண்மையிலே டோட்டலா வேற மாதிரி இருக்கு. ஆர்டிஐ போட்டு பார்க்கறச்ச தான் தெரியுது திமுக என்ன லட்சணத்துல ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னுட்டு. தலித்து மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி இருக்கு இல்லையா, அந்த நிதியை அந்த மக்களுக்காக உபயோகப்படுத்தாம அந்த நிதியை இவங்க திருப்பி அனுப்பியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டேபிள் காட்டுறேன், தயவு செய்து அதை கொஞ்சம் பாருங்க. மத்திய அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலித்திய மக்களுடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்றதுக்காக வருஷம் ஒவ்வொரு நிதியாண்டும் தவறாம எவ்வளவு கோடி கொடுக்குறாங்க, அந்த மக்களின் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு தமிழக அரசுக்கு எவ்வளவு கோடியை கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு டேபிள் சொல்லுது. ஃபர்ஸ்ட் இதை பார்த்துடலாம், அதுக்கப்புறமா பின்னாடி வரக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். 2020 மற்றும் 2021 இந்த நிதியாண்டில் 19.21 கோடி கொடுத்துருக்காங்க. 2021 2022 இந்த நிதியாண்டில் 12.31 கோடி கொடுத்துருக்காங்க. 2022 2023 இந்த நிதியாண்டில் 53.54 கோடி கொடுத்துருக்காங்க. 2022 2023 இந்த வருஷம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். கோவிட் செகண்ட் வேவ் வந்த வருஷம். அந்த காலகட்டங்களில் நம்முடைய நிதி நிலைமை எப்படி இருந்ததுன்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பட் அந்த காலகட்டத்தில் தான் மத்திய அரசு தலித் மக்களின் மேம்பாட்டுக்காக இவ்வளோ கோடி கொடுத்துருக்காங்க. 53.54 கோடி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 2023 2024 இந்த நிதியாண்டில் 38.50 கோடி கொடுத்துருக்காங்க. 2024 2025 28 கோடி கொடுத்துருக்காங்க. 2025 2026 17.57 கோடி கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி ஒவ்வொரு நிதியாண்டும் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ கோடிகளை மத்திய அரசு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதுவும் கோவிட் காலகட்டங்களில் உலகத்துடைய நிதி நிலைமை அவ்வளோ மோசமாக இருந்தது. அந்த நேரத்தில் கூட மத்திய பாஜக அரசு இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்னு சொல்லி இவ்வளோ பணத்தை ஒதுக்கியிருக்காங்க தமிழகத்தில் மட்டும். ஓகேங்களா? ஆனால் ஒதுக்கப்பட்ட அந்த நிதியானது சரியான முறையில் உபயோகப்படுத்தப்பட்டதா? இல்லை. 2020 2026 வரைக்கும் மத்திய அரசு கொடுத்த நிதியிலிருந்து கிட்டத்தட்ட 4.62 கோடி பணத்தை ரிட்டர்ன் அனுப்பியிருக்காங்க. மத்திய அரசுக்கே ரிட்டர்ன் அனுப்பியிருக்காங்க. அந்த பணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணத்தை சரியான முறையில் அந்த மக்களுக்காக இவங்க செலவு பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 130 180 பேர் புதிய தொழில் முனைவோராக வந்திருப்பாங்க, புதிய பிஸ்னஸ்மேன்களாக வந்திருப்பாங்க. பட் அந்த ஒரு விஷயத்தை இந்த திமுக அரசு செய்யவே இல்லை. மத்திய அரசு ஒதுக்குன அந்த ஒரு நிதியை அந்த மக்களுக்கு இவங்க கொடுக்கவே இல்லை. இந்த நிதியாண்டானது இன்னும் முடியவே இல்லை. அதுக்குள்ள மத்திய அரசு கொடுத்த இந்த நிதியை இவங்க ரிட்டர்ன் அனுப்பியிருக்காங்க. திமுக ஆட்சியின் கீழே தலித் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணமானது மறுக்கப்பட்டிருக்கு. தலித் மக்களின் பாதுகாப்பானது மறுக்கப்பட்டிருக்கு. தலித் மக்களின் கண்ணியம் மறுக்கப்பட்டிருக்கு. அந்த மக்களுக்கான நலத்திட்டங்கள் முதல் அந்த மக்களுக்கான சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலையில தான் இருக்கு.
தேசிய குற்ற ஆவண காப்பகம் அவங்க வெளியிட்ட ஆய்வறிக்கையின்படி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாகத்தான் குற்றங்கள் அதிகமாயிருக்கு, தலித் மக்களின் மீதான தாக்குதல்கள் அதிகமாயிருக்கு. பெண்கள், குழந்தைகள் இவங்களாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னதான் திமுக மேடைகள்ல வாய் கீழே பேசினாலும், தலித் மக்களின் பாதுகாவலன் நான் தான் அப்படின்ற மாதிரி அவங்க பேசினாலும், டேட்டா சொல்ற விஷயம் வேற மாதிரி தான் இருக்கு. டேட்டா பொய் சொல்லாது. பட் திமுக காரங்க வாய் கூசாம பொய்யா பேசுவாங்க. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திமுகவின் சமூக நீதி, சமத்துவம், சம உரிமை இது எல்லாமே சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. இதெல்லாத்தையுமே எப்பதான் அவங்க புரிஞ்சுக்க போறாங்களோ. இப்போ உங்களுக்கு இன்னொரு டேட்டாவை சொல்றேன். தலித் மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களின் எண்ணிக்கை எவ்வளோ, வழக்குகள் எவ்வளோ அப்படின்றத சொல்றேன். இது முழுக்க தமிழகத்துல மட்டும் நடந்தது. ஓகேங்களா? 2021ல 1377 வழக்குகள், 2022ல 1761 வழக்குகள், 2023ல 1921 வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த டேட்டா எல்லாமே அபிஷியலா வெளியில இருக்கிறது தான். வெளியில வராம இன்னும் எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்குமோ, எத்தனை தலித் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ தெரியாது. அது எல்லாமே அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். கீழ்வெண்மணி படுகொலை முதல் இப்ப வரைக்கும் ஏகப்பட்ட தலித் மக்கள் இங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப வரைக்கும். ஆனா இந்த திமுக காரங்க மேடையில என்ன பேசுவாங்க? சமூக நீதி, சமத்துவம், சம உரிமைன்னு வாய்க்கூசாம பேசுவாங்க. 2025ல வந்த இன்னொரு RTI ரிப்போர்ட் அது என்ன சொல்லுதுன்னா, தமிழகத்துல 445 கிராமங்கள்ல தலித் மக்களுக்கு எதிரான அட்டுழியங்கள் அதிகமாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிராமங்களை வகைப்படுத்தி இருக்காங்க. என்ன மாதிரியான குற்ற சம்பவங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வகைப்படுத்தி இருக்காங்க. இன்னும் 341 கிராமங்கள்ல கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வன்கொடுமைகள் நடக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டா படி தமிழகத்துல மதுரையில மட்டும் 43 கிராமங்கள்ல இவ்வளவு மோசமான நிலைமை இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த RTIல சொல்லியிருக்காங்க. திமுக தலித் மக்களுக்கு எதிரான அரசியல் கட்சி அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல வரல. ஆனா தலித் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அட்டூழியங்கள், அந்த அட்டூழியங்களை தட்டி கேட்கணும் தானே, அந்த அட்டூழியங்களை கட்டுப்படுத்தணும் தானே, யார் யாரெல்லாம் குற்ற சம்பவங்களை ஈடுபடுறாங்களோ அவங்கள இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் தானே. அது மாதிரி இவங்க செய்யறாங்களா? இல்ல. இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் ஏதோ ஒரு தெருவில், ஏதோ ஒரு ஊர்ல யாரோ ஒருத்தருக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் அப்படி நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. தமிழகத்துல பல டிகேட்ஸா, பல தசாப்தங்களாக இது மாதிரியான கொடூரங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இது மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது, அவங்க வாழ்க்கையில முன்னேறி வரணும், அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படணும் அப்படின்றதுக்காக தான் மத்திய அரசு அந்த மக்களுக்காக வருஷம் நிதியை ஒதுக்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த நிதியை நேரடியாக மாநில அரசுக்கு அனுப்புறாங்க. அந்த மக்களுக்காக செலவு பண்ணுங்கன்னு சொல்லி அவ்வளவு கோடியை கொடுக்குறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அந்த நிதியை அந்த மக்களுக்காக உபயோகப்படுத்துறதே இல்ல, சுத்தமா இல்ல. வர பணத்தை இவங்க அப்படியே ரிட்டர்ன் தான் அனுப்பிட்டு இருக்காங்க. தலித் மக்களுக்கான நிதியை இவங்க ரிட்டர்ன் அனுப்புறாங்க இல்லையா? அது எதை காட்டுது சொல்லுங்க? நீங்களே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அது எதை காட்டுது? அந்த மக்கள் பொருளாதார ரீதியில முன்னேறிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க அப்படின்றது தானே காட்டுது. சொல்லுங்க, அப்படிதானே காட்டுது. ஒரு பக்கம் நாம எல்லாருமே PCR வழக்குகள் குறித்து பேசிட்டு வந்துட்டு இருக்கோம், போலி PCR வழக்குகள் குறித்து பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அது முக்கியம்தான், அது குறித்து நாம கண்டிப்பா பேசிதான் ஆகணும். PCR வச்சுக்கிட்டு அதை தவறான ரீதியில பயன்படுத்தக்கூடிய மக்கள் இங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அதுல முக்காவாசி அரசியல் காரணங்களால தான் அது மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்னொரு பக்கம் உண்மையாலேயே பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா? அந்த மக்கள் குறித்து யாராச்சும் பேசுறாங்களா? அந்த மக்களுக்கு எதிராக குற்ற சம்பவங்கள் செய்தவங்க சுதந்திரமா வெளியே சுத்திட்டு இருக்காங்க. ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த மக்கள் குறித்து யாராச்சும் பேசுறாங்களா? அந்த மக்களுடைய வாயை அடைக்கணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட அரசியல் அழுத்தங்கள் கொடுக்கப்படுது. அதை பத்திலாம் நாம எப்போ பேச போறோம்?